வெல்கம் டு ஆஹா ரெசிபிங்க. இன்றைக்கி நம்ம வந்து மேங்களூர் அண்ட் ஃபிஷ் கறியில் இது ஒரு வெர்ஷன். இது ட்ரெடிஷ்னல் மெத்தட் இல்லாமல் இது ஒரு ஓன் வெர்ஷனு. இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இன்க்ரீடியன்ட் வந்து கோகோனட், கிரீட்டட் கோகோனட் வந்து ஒரு அரை மூடி, அப்புறம் தனியா 2 ஸ்பூனு, 4 ரெட் சில்லி, கொஞ்சம் மஞ்சத்தூள், ஒரு இன்ச் அளவுக்கு இஞ்சி, அப்புறம் 4 பல் பூண்டு, இது அப்புறம் வந்து மிளகு, ஒரு 10 மிளகு, ஒரு டீஸ்பூன் வந்து சோம்பு, ஒரு டீஸ்பூன் ஜீரகம். இது எல்லாத்தையும் நம்ம வந்து முதல்ல வந்து அரைச்சி பேஸ்ட்டாக எடுத்துக்கணும். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ நம்ம தாளிக்கிறதுக்கு வந்து கொஞ்சோண்டு மஸ்டர்ட் சீடு, அப்புறம் வெந்தயம் இன்னுக்கு, கருவேப்பிலை 3 போட்டு, சின்ன வெங்காயம் சேலட்ஸ்லேயும் வெட்டி வச்சுருக்கோம், அதையும் போட்டுட்டு நல்லா ஒரு 5 நிமிஷம் நல்லா வதக்கணும். வதக்கிட்டு நம்ம அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை ஊற்றி அதை நல்லா வதக்கணும். இப்போ வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை வந்து போட்டு நல்லா ஒரு 5 நிமிஷமாவது வதக்கணும். அப்போ தான் அந்த கலர் வரும். ஒரு 5 நிமிஷம் நல்லா வதக்கணும். நல்லா ஒரு 5 நிமிஷம் கலர் மாற வரைக்கும் வதக்கணும். அது நல்லா ஓரளவுக்கு வதக்கியாச்சு. இப்போ நம்ம வந்து புளித்தண்ணி, ஒரு நெல்லிக்காய் அளவு சைஸ், பெரிய நெல்லிக்காய் அளவு சைஸ் புளித்தண்ணி எடுத்து வச்சுருக்கோம். அதை எடுத்து மேலே இப்போ ஊற்றிடணும். தான் நம்ம மீனை போட போகிறோம். நம்ம மீன் வந்து என்ன மீன் வாங்கி வச்சுருக்கோன்னா, போம்ஃப்ரெட் ஃபிஷ், வவ்வால் மீன் சொல்லுவாங்கள்ல, அந்த மீன். இந்த மீன் தான் வாங்கி வச்சுருக்கோம். இது மேலே ஊற்றுறதுக்கு ஒரு அரை மூடி தேங்காய் பாலும் புளிஞ்சு வச்சுருக்கோம். இப்போ தேவையான அளவுக்கு உப்பு போடணும். நல்லா போடணும். இப்போ கொஞ்சம் மூடி வச்சுருக்கோம். ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். நல்லா கொதிச்சிட்ருக்கு. இன்னும் கொதி பத்தாது. கொதி நல்லா வந்த பிறகு தான் மீன் போடணும். நல்லா கொதி வந்துருச்சு. இப்போ நம்ம அந்த போம்ஃப்ரெட் ஃபிஷ் இருக்குல்ல, வவ்வால் மீன், அதை நம்ம போடுறோம். ஓரளவுக்கு மீடியம் சைஸ் மீன் தான் நீங்கள் கிடச்சிது. நல்லா போம்ஃப்ரெட் ஃபிஷ் பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்ல ஒரு குவாலிட்டியான மீன், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கடற்கரை இருக்கிற இடத்துல தான் ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும், அது ஒரு பிரச்சனை. இப்போ நம்ம தேங்காய் பால் வந்து மேலே வந்து ஒரு அரை மூடி எடுத்து வச்சுருவோம். ஊற்றிட்டு கொஞ்சம் சிம்மில் வச்சுட்டா ஒரு 10 நிமிஷத்தில் வந்து குழம்பு நல்லா ரெடி ஆகிடும். பார்க்குறதுக்கு லவபுளாக இருக்கும் கலரு. அது எல்லாத்துக்கும் நல்லாயிருக்கும். ரைஸுக்கு நல்லா ஓரளவுக்கு கொதி வந்துருச்சு. நம்ம இந்த சிம்மில் ஒரு 5 நிமிஷம் வச்சிங்கன்னா போதும். அது க்ரீமியாக இருக்கணும். இந்த கறியை பொறுத்த வரைக்கும் க்ரீமியாக இருக்கிறது தான் அதோடைய அந்த மேங்களூர் அண்ட் ஃபிஷ் கறியோடைய ஒரு அடையாளம். அதுமாதிரி க்ரீமியாக வந்திருக்கு. ட்ரை பண்ணி பாருங்கள். சிம் பண்ணிட்டோம். இதில் கொஞ்சம் ஒரு மேலே வந்து ஒரு டீஸ்பூன் தேங்காய் எண்ணெய் மட்டும் கொஞ்சோண்டு ஊற்றும், டேஸ்ட்டு. ஓகே. மேங்களூர் ஃபிஷ் கறியில் நிறையா இருக்குது வெர்ஷனு. பட் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இது ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லா ஸ்பைஸியாக இருக்கும், க்ரீமியாக இருக்கும். எல்லா ரைஸுக்குமே உங்களுக்கு வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஹேவ் எ நைஸ் டே.